அரசியல் வரலாறு வரையறை பரப்பு போக்குக வரலாறு என்பது அரசியல் நிகழ்வுகள் எண்ணங்கள் இயக்கங்கள் பற்றிய விளக்கமும் பகுப்பாய்வும் அரசாங்க அமைப்புகள் வாக்காளர்கள் கட்சிகள் தலைவர்கள் செயல்பாடுகளையும் இது ஆராய்கிறது நகர்வுகளின் காலவரிசை மட்டுமல்ல காரண விளைவு தொடர்புகளையும் இது பின்தொடர்கிறது இது இராசந்தீர் அரசியட்டா சமூக வரலாறுகளுடன் இணையும் துறையாகும் அதிகாரத்தின் அமைப்பு செயல்பாடு முடிவெடுப்பு எவ்வாறு நடக்கிறது என்பதை இது விளக்குகிறது உயர்குடியினர் தாக்கமும் பொதுமக்கள் கருத்தும் மைய தளப்புகள் ஆவணங்கள் உரைகள் ஊடகப்பதிவுகள் ஆகியவை முதன்மை ஆதாரங்கள் கொள்கை தேர்தல் அரசமைப்பு விவாதங்கள் அனைத்தையும் இணைச்சி பார்ப்பதே இதன் வலிமை ஆராய்ச்சி கருவிகள் புள்ளிவிபரங்கள் உரையாடல்கள் காப்பகங்கள் நுணுக்கமான சூழலியல் வாசிப்பும் ஒப்பீண்டும் தேவை பெரிய சமூகங்களில் அதிகாரம் எவ்வாறு கீழ்மட்டங்களுக்கு ஊறுகிறது என்பதை இது கண்காணிக்கிறது உயர்குடியினரின் தீர்மானங்கள் சமூக தளங்களில் உருவாக்கும் அலைச்சல்களையும் காண்குது பொதுமக்கள் கருத்து மாற்றங்கள் கொள்கை பாதைகளை திருப்ப முடியும் கட்சிகள் வாக்காளர்கள் ஊடகம் பரஸ்பர சார்புகளில் சக்தி இயங்குது ஆதாரங்கள் பல ஆவணங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் புகைப்படங்கள் தேர்தல்கள் மற்றும் கொள்கை மாற்றங்களை ஒரே காலவரிசையில் இணைப்பது தெளிவை தருகிறது தமிழ் இந்திய உலக காப்பகங்கள் முக்கியமே நாடாளுமன்ற விவாதங்கள் சிந்தன போக்குகளை வெளிப்படுத்தும் நீதி தீர்ப்புகள் அதிகார எல்லைகளை வரையறுக்கின்றன ஒப்பீட்டு முறை காரணத்தை வேறுபடுத்துதல் பிழைச்சேர்க்கை தவிர்த்தல் முக்கிய நடைமுறைகள் அதிகாரம் யாரிடம் அது எப்படி மாறுகிறது அமெரிக்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி அடையாள மாற்றம் சமூக வரலாறு 30% இல் இருந்து 40% வரை உயர்ந்தது அதே நேரத்தில் அரசியல் வரலாறு 40% இல் இருந்து 30% ஆக குறைந்தது 2000 பிரிட்டனில் மொத்தம் 3000 வரலாசிரியர்கள் அதில் பெட்ராசெட் 60% சமூக வரலாறோ ஐட்ராட் ஃபோக்சி 25% அரசியல் வரலாறோ ஆய்வு மையம் தரவு அன்றாட சமூக கதைகள் நோக்கி நகர்ந்ததே ஒரு காரணம் இரண்டும் ஒன்றுக்கொன்று துணை புரியும் துறைகள் அரசியல் வரலாறு இன்னும் தேர்தல் முடிவுகளையும் கொள்கை மாற்றங்களையும் வாசிக்க உதவும் மாணவர்களுக்கும் யூபிஎஸ்சி தயாரிப்புக்கும் இது நிலையான அடித்தளம் சூழல் காரணம் தொடர்ச்சி மாற்றம் எனும் 3 கண்ணாடிகள் பயனுள்ளவை முதலில் காலவரிசை வரைபடம் அமைக்கவும் முக்கிய நிகழ்வுகளை குறிக்கவும் தலைவர்கள் இயக்கங்கள் கருத்துக்களை தீமைகளால் இணைக்கவும் முதன்மை துணை ஆதாரங்களை பிரித்து நம்பகத்தன்மை மதிப்பீடு செய்யவும் உள்ளூர் நிகழ்வுகளை தேசிய உலக சூழலுடன் ஒப்பிடவும் வாக்காளர் பழக்கங்களில் உள்ள மாற்ற வரிசைகளை பொறுத்து பாருங்கள் கொள்கை பின்னூட்ட சூழலை வரைந்து தாக்கங்களை படியுங்கள் சுருக்க குறிப்புகள் வரைபடங்கள் நினைவு குறிப்புகள் தயாரிக்கவும் முக்கிய கேள்வி அதிகாரம் யாரிடம் அது எப்படி மாறுது ஏன் அரசியல் வரலாறு சமூகத்தை வடிவமைக்கும் அதிகாரத்தின் பாதைகளை நமக்கு காட்டுகிறது முடிவில் சிந்தனையுடன் வாசிச்சு ஆதாரத்துடன் விவாதிக்க தயாராகுங்க மேலும் இத்தகைய கல்வி வீடியோக்களுக்கு சேனலை பின்தொடருங்க